காலத்தில் இந்த பையன் ஹீரோ ஆக மாட்டான்னு சொன்னாங்க. அதே பையன் தான் தமிழ்நாட்டோட சிஎம். 33 வருஷம் போராடி சினிமாவில் இருந்து பாலிடிக்ஸ் வரைக்கும் அந்த தளபதி விஜயோட ஜேர்னி இப்படி தான். 1992 தளபதியோட ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ஃப்ளாப்பும் ஆகுது. பட் அதுக்கு அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. குடும்ப அரசியல் மாதிரி படத்துலையும் கொண்டு வராதுங்க. ஏன்னா இந்த 1992 வந்த நாளைய திருப்பு படம் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் டேரக்டர். அதனால் அரசியல் மாதிரி படத்துலையும் கொண்டு வராதிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை கேட்டு விஜய் எந்த நேரத்துலையும் உடஞ்சி போல் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு தான் பார்த்தாரு. ஒவ்வொரு படத்துலையும் அவர் இம்ப்ரூவ் பண்ணி பூவே உனக்காக, கில்லி, துப்பாக்கி, மெர்சல், பிகில், லியோ மாதிரி மெகா ஹிட் படங்கள் மூலமாக தமிழ் சினிமாவோட உச்சத்துக்கு சென்றார். சினிமாவில் மட்டும் இவர் ஹீரோ கிடையாது, நிஜ லைஃப்லேயும் இவர் ஹீரோ தான். ஏன்னா மக்களுக்கு அவ்வளோ நல்லது இவர் பண்ணியிருக்காரு. மாணவர்களுக்கு உதவி, மக்கள் நலத்திட்டங்கள், அப்புறம் ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காரு. அண்டு நிறைய நேரத்தில் நிறைய மக்களுக்கு வந்து சமூக சேவையும் முக்கிய பங்கு வகித்திருக்கார் இவர் வந்து. அதுக்கப்புறம் 2024 பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே ஆரம்பித்தார். அரசியல் பயணத்தில் தொடங்கி இப்போ 2026 தமிழ்நாட்டோட சிஎம்மாவும் ஆகிட்டார். காலத்தில் விமர்சனத்துக்கு ஆளான நடிகர் இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையாக தலைவராக வளர்ந்துருக்காரு. விஜயோட வாழ்க்கை சொல்லும் ஒரே பாடம், உழைப்பை நிறுத்தாமல் இருந்தால் விமர்சனம் கூட ஒரு நாள் பாராட்டாக மாறும். தளபதி விஜயோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி உங்கள் கருத்து என்ன? டிவிக்கே பெரிய மாற்றம் கொண்டு வரும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. டிவிக்கு வந்து பெரிய மாற்றம் கொண்டு வரணும். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.